முக்கிய செய்தி. இன்று முதல் நாடு முழுவதும் சுங்க சாவடிகள் புதிய திட்டம் என்று அமலுக்கு வந்துள்ளது. இது யாருக்கு பலன், இதனால் பெரும் மாற்றம் ஏற்படுமா, என்ன நடக்கும் என்பது குறித்த கூடுதல் தகவலுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தி தலைமை சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், இது தொடர்பான விவரங்கள். இந்த 3000 ரூபாய் ஆண்டு பாஸ் என்பது இன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. எனவே வாகன ஓட்டிகளுக்கு, இந்தியா முழுவதும் உள்ள வாகன ஓட்டிகளுக்கு மிக முக்கியமான அவசர செய்தி இது. என்றால் இந்த செய்தியை அறிந்தவர் மட்டுமே மிக தெளிவாக இந்த 3000 ரூபாய் ஆண்டு பாஸை எப்படி பயன்படுத்தலாம், எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்பது குறித்து நமக்கு தெளிவாக தெரிய வரும். இந்த ஆனுவல் பாஸ் மூலமாக பல பலன்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இது நடைமுறைக்கு இன்றுதான் வந்திருக்கிறது. இது நடைமுறைக்கு முழுமையாக வந்த பிறகுதான் இதில் உள்ள சாதக பாதங்களை முழுமையாக அலச முடியும். இருப்பினும் இந்த பாஸ் அறிமுகத்திற்கு பலரும் வரவேற்பு தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக லாரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் நிர்வாகி யுவராஜ், அதே போன்று அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க தலைவர் அன்பழகன் போன்றவரெல்லாம் இதை வரவேற்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இது தனிநபர் வாகனத்துக்கு மட்டும் கொடுத்திருக்கிறார்கள். இது பொது சேவை வாகனங்கள், லாரிகள் மற்றும் ஆம்னி பேருந்துகளுக்கும் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் விலைவாசியும் குறையும் என்ற வகையில ஒரு வேண்டுகோளையும் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இது முழுமையாக நடைமுறைக்கு வந்தாலும் யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம், இந்த 3000 ரூபாய் ஆண்டு பாஸை யாரெல்லாம் பயன்படுத்தலாம், எந்தெந்த வாகனங்களுக்கு உண்டு, எல்லா நெடுஞ்சாலையிலும் பயன்படுத்த முடியுமா, எல்லா சுங்க சாவடிகளிலும் இதை பயன்படுத்த முடியுமா போன்ற பல கேள்விகள் நம்மில் எழுகின்றன. அவற்றுக்கெல்லாம் விடை தரும் வகையில் தான் இப்பொழுது டாப் 12 பாயிண்ட்ஸ், இந்த ஆண்டு பாஸ் குறித்த 12 முக்கிய புள்ளிகளை தற்போது நாம் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு புள்ளியாக பார்ப்போம். அதிலே மிக தெளிவாக ஒவ்வொரு புள்ளியிலும் நமக்கு விளக்கங்கள் மிக சிறப்பாக கொடுத்திருக்கிறோம் நாம். எனவே நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். தற்போது முதல் புள்ளியை பார்ப்போம். அதாவது சுங்க சாவடி கட்டணத்திற்கான 3000 ரூபாய் ஆண்டு பாஸ் இன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. வரப்போகிறது என்றார்கள். 15ஆம் தேதி என்றார்கள். இன்று காலையிலிருந்து நடைமுறைக்கு வந்துவிட்டது. நாடு முழுவதும் இது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இரண்டாவது புள்ளியிலே இது தனிநபர் வாகனங்களான கார், ஜீப், வேன்கள், அதாவது ஒயிட் போர்ட் வண்டிகள், நாம் ஒயிட் போர்ட் வண்டிகள் என்று பொதுவாக வழக்கத்தில் சொல்கிறோம் அல்லவா, அந்த வண்டிகளுக்கு மட்டும்தான் இந்த ஆண்டு பாஸ் முறையை பயன்படுத்த முடியும். தனிநபர் வாகனங்களான கார், ஜீப், வேன்களுக்கு மட்டுமே இந்த ஆண்டு பாஸ் முறையை பயன்படுத்த முடியும். மற்ற பொது சேவை வாகனங்களுக்கோ அல்லது லாரி போன்ற வணிக வாகனங்களுக்கோ இந்த ஆண்டு பாஸை பயன்படுத்த முடியாது என்பது மிக முக்கியமானது. மூன்றாவது புள்ளி, 3000 ரூபாய் ஆண்டு பாஸை பொது போக்குவரத்து வாகனங்கள், வணிக நோக்கு வாகனங்களுக்கு பயன்படுத்த முடியாது என்பது மிக முக்கியமானது. என்றால் பலருக்கும் இந்த குழப்பம் இருப்பதால் தெளிவுபடுத்துவதற்காக தான். அதாவது எல்லோ போர்டு இருந்தால் பயன்படுத்த முடியாது, ஒயிட் போர்டு வண்டிகளுக்கு மட்டும்தான் இவை பயன்படுத்த முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது புள்ளியை செல்வோம். நான்காவது புள்ளி மிக முக்கியமான, இதை அனைவரும் தெரிந்திருக்க இந்த பாஸை பயன்படுத்துவோர் ஒரு முறை ஆண்டு பாஸ் வாங்கின தேதியில் இருந்து 200 பயணங்கள் அல்லது ஓராண்டுக்கு மட்டுமே இதை பயன்படுத்த முடியும். அதாவது எந்த தேதியில் நாம் வாங்குகிறோமோ அதை ஆக்டிவேட் செய்த தேதியிலிருந்து ஓராண்டு பயன்படுத்தலாம் அல்லது 200 பயணங்கள். எது முதலில் வருகிறதோ அது நடைமுறைக்கு பயன்படுத்தப்படும் என்பதுதான் மிக முக்கியமானது. ஐந்தாவது புள்ளியை பார்ப்போம். இந்த ஆண்டு பாஸ்கள், இந்த 3000 ரூபாய் ஆண்டு பாஸ்களை எங்கு பயன்படுத்த முடியும்? 2 சாலைகளிலே பயன்படுத்தலாம். ஒன்று தேசிய நெடுஞ்சாலைகள், நாடு முழுவதும் உள்ள NH என்று போடப்படும் நேஷனல் ஹைவே என்கின்ற தேசிய நெடுஞ்சாலைகளில் பயன்படுத்தலாம். அதே போன்று நேஷனல் எக்ஸ்பிரஸ் வே என்று அழைக்கப்படுகின்ற தேசிய விரைவு சாலைகள், இந்த 2 சாலைகளிலும் உள்ள சுங்கச்சாவடிகளிலே, இந்த டோல்கேட்டுகள் என்பார்களே அந்த சுங்கச்சாவடிகளில் இந்த 3000 ரூபாய் ஆண்டு பாஸை நாம் பயன்படுத்த முடியும். ஆறாவது புள்ளிக்கு செல்வோம். மாநில நெடுஞ்சாலை, மாநில உள்ளாட்சி நிர்வாக சாவடிகள், அவர்கள் அந்த நிர்வாக சாவடிகளை பயன்படுத்துகின்ற சுங்கச்சாவடிகள், இவற்றிலெல்லாம் வழக்கமான முறையில் தான் நீங்கள் சுங்க கட்டணங்களை கட்ட வேண்டும், சுங்கச்சாவடி கட்டணங்களை. அதிலே இந்த 3000 ரூபாய் பாஸை பயன்படுத்த முடியாது. மாநில நெடுஞ்சாலையில் உள்ள சில சுங்கச்சாவடிகள் இருக்கின்றன. அதே போன்று உள்ளாட்சி நிர்வாகம், பஞ்சாயத்துகள், நகராட்சிகள் எல்லாம் சில இடங்கள் வைத்திருக்கிறார்கள். அது போன்ற இடங்களில் இந்த 3000 ரூபாய் பாஸை நாம் பயன்படுத்த முடியாது என்பது மிக முக்கியமானது. அடுத்து நாம் 7வது புள்ளியை பார்க்க போகிறோம். 7வது புள்ளியில் என்ன கொடுத்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது மிக முக்கியமான பல தகவல்களும் இருக்கின்றன. இந்த 3000 ரூபாய் ஆண்டு பாஸை பார்க்கிங் போன்றவற்றிற்கும் நாம் பயன்படுத்த முடியாது.
சுங்கச்சாவடி கட்டணத்துக்கு மட்டும்தான் சிலர் பார்க்கிங்கு பயன்படுத்த முடியுமா என்றெல்லாம் கேட்பார்கள். அதற்கு பயன்படுத்த முடியாது என்பதையும் தெளிவுபடுத்துகிறோம். என்றால் மத்திய அரசு வெளியிட்டுள்ள அந்த விதிமுறைகளில் இதுவும் மிக முக்கியமாக இருக்கிறது. அதே போன்று நாடு முழுவதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலை தேசிய எக்ஸ்பிரஸ் சாலை ஆகிய இரண்டிலுமே இதை பயன்படுத்தலாம். மற்ற சாலைகளில் பயன்படுத்த முடியாது. நேஷனல் ஹைவே அண்ட் நேஷனல் எக்ஸ்பிரஸ் வே ஆகிய இரண்டு வலையமைப்புக்குள் வருகின்றன. அதாவது NHAI நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மற்றும் மோர்த் ஆல் நிர்வகிக்கப்படும் சுங்கச்சாவடிகள் மட்டுமே இந்த பாஸ் செல்லுபடியாகும். மாநில நெடுஞ்சாலைகள், உள்ளூர் சாலைகள் அல்லது தனியார் சுங்கச்சாவடிகளில் இது பயன்படுத்த முடியாது, இது பொருந்தாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த பாஸ் ஓராண்டு அல்லது 200 பயணங்கள் எது முதலில் வந்தாலும் அதுவரை மட்டுமே செல்லுபடியாகும். முடிந்துவிட்டால் உடனடியாக அது ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்டேக் முறைக்கு சென்றுவிடும். எனவே ஃபாஸ்டேக் முறைக்கு சென்று விட்டால் பழையபடி நீங்கள் ஒவ்வொரு சாவடியிலும் கட்டணம் பிடிப்பார்கள். ஆனால் நீங்கள் இது காலியாகும் போதே இது உடனடியாக நீங்கள் மீண்டும் ப்ரீபெய்டாக நீங்கள் ஆக்டிவேட் செய்து கொண்டால் உடனடியாக நீங்கள் மீண்டும் அந்த 200 பயணங்கள் அல்லது மீண்டும் ஓராண்டு என்று ஆக்டிவேட் செய்கிறோம் அதிலிருந்து ஓராண்டு என்ற கணக்கிலே நாம் பயன்படுத்த முடியும். எது முதலில் வருகிறதோ அதுதான் மிக முக்கியமானது. அதே போன்று 4வது காலிலும் பார்த்தோம், பயன்பாடு முடிந்து விட்டால் தானாகவே ஃபாஸ்டாகிற்கு மாறிவிடும். நீட்டிக்க விட்டால் மீண்டும் 3000 ரூபாய் நாம் செலுத்த வேண்டியிருக்கும். அடுத்ததாக பார்ப்போம், அதாவது சராசரியாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, நெடுஞ்சாலைத்துறை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேசும்போது சராசரியாக குறைந்தபட்சம் 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் ஒரு டோல்கேட்டுக்கு ஆகிறது என்று வைத்துக் கொண்டால் ஆண்டு முழுதும் பல ஆயிரம் ரூபாய், 15,000 ரூபாய்க்கு மேல் வரும். ஆனால் இந்த முறை இந்த 3000 ரூபாயை பயன்படுத்தும் போது 200 பயணங்கள் என்று பார்க்கும்போது வெறும் 3000 ரூபாய் தான் வருகிறது. எனவே சராசரியாக 80 ரூபாய் என்பது இந்த 3000 ரூபாய் பாஸை பயன்படுத்தினால் வெறும் 15 ரூபாய் தான் ஒரு டோல்கேட்டுக்கு கட்டணமாக வசூலிக்கப்படும் என்று வருகிறது. இது மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற வகையிலே மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தற்போது 6வது அடுத்த புள்ளியை சொல்வோம். தற்போது 12வது புள்ளி, தற்போது ஃபாஸ்டேகிலே உள்ள தொகையை ரூபாய் 3000 பாஸ் பெறுவதற்கு பயன்படுத்த முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. தற்போது ஃபாஸ்டேகிலே நிறைய பேர் பணம் வைத்திருப்பார்கள், 5000 6000 என்று வைத்திருப்பார்கள். அதிலிருந்து 3000 கழித்துக் கொள்ள முடியுமா என்றால் முடியாது. இதற்கு தனியாக 3000 ரூபாய் நாம் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்திதான் பயன்படுத்த முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் இந்த பாஸுக்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள்? தற்போது பல கேள்விகள் நமக்கு வரும் வாகன ஓட்டிகளுக்கு. இந்த பாஸை யாரெல்லாம் வாங்க முடியும் என்று. செயலில் உள்ள ஃபாஸ்டேக் சரியாக ஒட்டப்பட்டு செல்லுபடியாகும் வாகன பதிவு எண்ணுடன் VRN வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் VRN வாகன பதிவு இணைக்கப்பட்டு கருப்பு பட்டியலில் பிளாக் லிஸ்ட் செய்யாத வண்டிகளாக இருக்கும். பிளாக் லிஸ்ட் செய்தால் இதை பயன்படுத்த முடியாது, வாங்க முடியாது. கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படாத வணிக நோக்கமற்ற தனியார் வாகனங்கள், ஒயிட் போர்ட் வண்டிகளுக்கு மட்டும், வணிக நோக்கமற்ற தனியார் வாகனங்கள் மட்டும் இந்த பாஸ் பெறக்கூடிய தகுதியானவர்கள். வருடாந்திர பாஸை பயன்படுத்த ஒரு புதிய ஃபாஸ்டேக் வாங்க வேண்டுமா என சிலர் கேட்கலாம். தேவையில்லை. தகுதி நிபந்தனைகளை பூர்த்தி செய்தாலே போதும், உங்கள் தற்போதைய ஃபாஸ்டேகிலேயே வருடாந்திர பாஸை நீங்கள் செயல்படுத்த முடியும் என்றும் அந்த தகவலை கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று வருடாந்திர பாஸை எங்கே எப்படி செயல்படுத்துவது என்ற ஒரு கேள்வி வரும். அதற்கு மிக தெளிவாக ஒரு கேள்வி பதில் என்னவென்றால், அதிகாரப்பூர்வ NHAI நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ற NHAI அல்லது MORTH வலைதளங்கள் வழியாக செயல்படுத்தலாம். அதன் மூலமாக நாம் செயல்படுத்திக் கொள்ள முடியும். தகுதி சரிபார்ப்பிற்கு பிறகு ஆன்லைனில் ரூபாய் 3000 செலுத்தினால் இந்த ஆண்டு பாஸ் பொதுவாக சில மணி நேரங்களுக்குள் தயாராகிவிடும், ஆக்டிவேட் ஆகிவிடும், செயல்படுத்தப்படும் என்ற தகவல் வந்திருக்கிறது. அதே போன்று 200 ரூபாய் பயண வரம்பு, 200 பயண வரம்பு அல்லது ஒரு வருட செல்லுபடியாகும் காலம் முடிந்துவிட்டால் என்ன நடக்கும் என்ற ஒரு கேள்வியை கேட்கலாம். அவர்களுக்கான பதில், ஃபாஸ்டேக் தானாகவே நிலையான கட்டண முறைக்கு மாறிவிடுகிறது. பின்னர் நீங்கள் விரும்பினால் மீண்டும் பாஸை வாங்க தேர்வு செய்து கொள்ளலாம் என்ற இது இருக்கிறது. அதே போன்று இந்தியாவில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளுக்கும் வருடாந்திர பாஸ் உள்ளடக்குமா, அனைத்து சுங்கச்சாவடியும் இதை பயன்படுத்த முடியுமா என்ற கேள்வி வரும். இல்லை, அப்படி பயன்படுத்த முடியாது. இது NHAI அதாவது தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் அல்லது மத்திய அரசால் நிர்வகிக்கப்படும் விரைவுச்சாலை சுங்கச்சாவடிகளை மட்டுமே உள்ளடக்கியது. அதாவது தேசிய நெடுஞ்சாலை அல்லது தேசிய விரைவுச்சாலை இரண்டில் மட்டுமே பயன்படுத்த உள்ள சுங்கச்சாவடிகள் தான் இதை பயன்படுத்த முடியும். மாநில நெடுஞ்சாலைகள் அல்லது தனியார் நிறுவனங்கள் உள்ள சுங்கச்சாவடிகள் ஒவ்வொரு பயணத்திற்கும் தனித்தனியாக ஃபாஸ்டேக் போன்று அதிலிருந்து வசூலிக்கப்படும். எனவே இதை மற்ற இடங்களில் பயன்படுத்த முடியாது.
அதே போன்று பாஸ் மாற்ற முடியாது மற்றும் பாஸ்டேக் பதிவு செய்யப்பட்டு ஒட்டப்பட்ட குறிப்பிட்ட வாகனத்திற்கு மட்டுமே இது செல்லுபடியாகும். ஒருவர் பாஸ் வாங்கிட்டு இன்னொரு இடத்திலே பயன்படுத்த முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றொரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், வருடாந்திர பாஸுக்கு செலுத்தப்பட்ட பணம் இப்போது பாஸ் வாங்கிட்டு ஒரு ஒரு 4 நாட்கள் கழித்து எனக்கு இந்த பாஸ் வேண்டாம் என்றால் எந்த சூழ்நிலையிலும் பணம் திரும்ப கொடுக்கப்படாது என்பது மிக முக்கியமானது. அதே போன்று தானியங்கியாக ஆட்டோமேட்டிக்காக புதுப்பித்தல் ஆகாது. காலாவதி ஆகிவிட்டால் பயனர்கள் ப்ரீபெய்ட் வசதியை தொடர்ந்து பயன்படுத்த விரும்பினால் புதிய வருடாந்திர பாஸை முறையாக மீண்டும் விண்ணப்பித்து வாங்க வேண்டும் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதே போன்று SMS எச்சரிக்கைகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும். பயனர்கள் தங்கள் மீதம் உள்ள இருப்பை கண்காணிக்க பரிவர்த்தனைகள் மற்றும் பாஸ் பயன்பாட்டுக்கான அறிவிப்புகளை SMS மூலமாக அந்த குறுஞ்செய்திகள் நமக்கு வந்து எவ்வளவு பணம் பேலன்ஸ் இருக்கிறது, எவ்வளவு பயன்படுத்த வேண்டும், எவ்வளவு கழிக்கப்பட்டது போன்ற தகவல்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கும். எனவே இவை உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் என்று தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் தங்களுடைய லாரிகளுக்கும் இதை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார்கள். அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளரும் இதை தங்களுக்கு ஆம்னி பஸ்களுக்கு கொடுக்க வேண்டும், அப்படி என்றால் விலைவாசி குறையும் என்ற வகையில் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு மத்திய அரசு ஒப்புக்கொள்ளுமா என தெரியவில்லை. தற்போதைக்கு தனிநபர் வாகனங்களுக்கு, வணிக நோக்கமற்ற தனிநபர் வாகனங்களுக்கு மட்டுமே, கார், ஜீப், வேன் ஆகிய 3 வாகனங்களுக்கு மட்டுமே இந்த சிறப்பு பயன்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு என்பதுதான் மிக முக்கியமானது. அடிக்கடி ரீசார்ஜ் செய்வதால் ஏற்படும் சிரமத்தை குறைப்பதற்கும் வழக்கமான பயணிகளுக்கு மென்மையான டோல் பிளாசா, அதாவது பரிவர்த்தனை சரியாக இருப்பதை உறுதி செய்வதற்கும் பாஸ்டேக் வருடாந்திர பாஸ் வடிவமைக்கப்பட்டிருக்கு என்பதுதான் அடிப்படை நோக்கம். அந்த நோக்கத்தின் நோக்கமே அதற்காக தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் இதனுடைய காலம் 1 வருடம் அல்லது 200 பயணங்களுக்கு ரூபாய் 3000 மட்டும் கட்டணம். பயன் என்னவென்றால் அனைத்து தேசிய நெடுஞ்சாலை தேசிய விரைவுச்சாலைகளில் செல்லுபடியாகும். இதற்கு என்ன தகுதி என்றால் வணிக நோக்கமற்ற தனியார் வாகனங்களுக்கு மட்டுமே பயன்படும். என்ன பயன்பாட்டின் எளிமையாக என்ன பார்க்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு ப்ரீபெய்ட் பரிவர்த்தனை மூலம் சுங்க கட்டணங்களை நாம் செலுத்த உதவுகிறது. சுங்க நோக்கம், அடிப்படை நோக்கம் சுங்கச்சாவடியில் காத்திருப்பு நேரங்களையும் நெரிசலையும் குறைக்க முடியும். அதே போன்று இந்த வருடாந்திர பாஸ் 60 கிலோமீட்டர் சுற்றளவில் அமைந்துள்ள சுங்கச்சாவடிகளுக்கு அருகில் வசிக்கும் பயணிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். என்றால் அடிக்கடி பயன்படுத்தும் பொழுது ஒவ்வொரு முறையும் நாம் பயன்படுத்த வேண்டிய இந்த பாஸ் வாங்கிவிட்டால் பயனுள்ளதாக இருக்கும் என்பதுதான். அதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றுதான் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. நடைமுறையில் தொடர்ந்து அமலாகி தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் போதுதான் இதில் உள்ள சாதக பாதகங்கள் மிக தெளிவாக தெரியும். பயனர்களுடைய அனுபவங்களை கேட்டு விரைவாக விளக்க முடியும். ஆனால் தற்போதைய நிலையிலே இந்த நடைமுறை அமலுக்கு வந்துவிட்டது என்பதுதான் தற்போது முக்கியமானது. விவரங்களுக்கு நன்றி சண்முகசுந்தரம். இன்று முதல் நாடு முழுவதும் சுங்கச்சாவடிகள் புதிய திட்டம் என்று அமலுக்கு வந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தி தலைமை சண்முகசுந்தரம் வழங்கியதை முக்கிய செய்தியாக கேட்டோம்.